ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளை விடுவதற்குள்ளாகவே இந்த பதிவை எதற்காக உன் கண்களில் காட்டினேன் தெரியுமா? நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளை. உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சிக்கல்களும் பிரச்சனைகளும் தூள் தூளாகி நீ இப்போ மன நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு உனக்கான வரத்தை கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பா இந்த இரவு வேளையில் உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. நீ எப்பவுமே உனக்கு கிடைக்காத விஷயங்களை பெருசா நினைக்கிற, கிடைச்ச விஷயங்களை எல்லாம் ரொம்ப சாதாரணமா அலட்சியமாக பார்க்கிறாய். முதல்ல உன் அம்மாவும் உன் குடும்பமும் உன்னை பெத்தவங்களும் உனக்கு எப்படிப்பட்ட மிகப்பெரிய உறவுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். உன் அம்மாவிலே உண்மையான அன்பை நீ புரிந்து கொள்ள வேண்டுமானால் உன் சொந்தக்காரவங்க முன்னால போய் நின்று பாரு. அவங்க உன்னை எப்படி ஒதுக்குறாங்கன்னு உனக்கு தெரியும். உன்னை தாங்கிய உன் அம்மாவின் அன்பு உண்மை என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். ஒரு விஷயத்தை பற்றி நீ யோசிக்கணும்னா அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் அல்லவா? தகுதியில்லாத விஷயங்களை பற்றி யோசிச்சு உன் நிம்மதியை இழந்து விடாதே. எப்போதுமே எது சரியோ, எதை செய்யலாமோ, எதை செய்யணுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். மனைவி எவ்வளவுதான் கணவனை திட்டினாலும் கோபமாக பேசினாலும் கணவன் கண்கள் அவ்வளவு சுலபமாக கலங்கி விடாது. ஆனால் கணவன் மனைவியை ஒரு சொல் கோபமா பேசினாலும் மனைவி அதை திரும்ப திட்டுறதுக்கு முன்னாடி வார்த்தைகள் வருதோ இல்லையோ மனைவிகளின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்துடும். ஏன்னா மனைவி என்பவள் கணவன் தான் தன்னுடைய உலகம்னு நினைக்கிறா. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாலும் இவர்களுடைய மென்மையான மனது அதை பொறுத்து கொள்வதில்லை. ஆனா ஆண்களின் மனசு அப்படி கிடையாது. எல்லாத்தையும் தாங்கக்கூடியவர்களாக, அவ்வளவு எளிதில் கண் கலங்காதவர்களாக இருப்பதால் தான் எல்லாத்தையும் சரின்னு தாங்கிக்கிறாங்க. என் அன்பு பிள்ளையே, எதற்கெடுத்தாலும் கண் கலங்கவோ மனம் நொந்து போகவோ கூடாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன். எங்குதான் பிரச்சனைகள் இல்லை? இங்கு பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாத வாழ்க்கையும் மனிதர்களுமே கூட இல்லை. பிரச்சனைங்கிறது ஒரு சாதாரண சின்ன கூழாங்கல் போலதான். அந்த கல்லை ரொம்ப கண்ணுக்கு நெருக்கமாக வச்சு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே தெரிஞ்சாது. இந்த கல் மட்டுமே பெருசா தெரியும். ஆனா அதே கல்லை கண்ணை விட்டு தூரமாக கொண்டு போய் வச்சுக்கிட்டு கையில பிடிச்சு பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் பெருசா தெரியும். இந்த கல்லுங்கிற பிரச்சனை சின்னதாக தெரியும். அப்படிதான் பிரச்சனைகள் வரும்போது அதை பெருசா பார்க்காம மற்ற விஷயங்களின் மீது நீ கவனம் செலுத்தினா இந்த பிரச்சனை தானாகவே முடிவுக்கு வந்துவிடுமேன்னு சொல்லவே. உனக்காக எதை வேணாலும் நான் விட்டு கொடுப்பேன்னு சொல்லுகிற மனிதர்களை நம்பாதே. அதற்கு பதிலாக நீ எதை இழந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன், நீ யாருக்கு வந்தா போதும், வேற எதுவுமே எனக்கு வேணாம்னு சொல்லக்கூடிய அந்த உண்மையான உறவை நீ நேசி. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். உனக்கு கிடைக்க வேண்டியதையும் இந்த சாயப்பா நான் கிடைக்க செய்வேன். எப்போவுமே பெண்களுடைய நிலைமை மிகவும் மோசமான ஒன்றாதான் இருக்கு. பிறந்த வீட்டுக்கு போனா விருந்தாளியா போயிட்டு 2 நாளில் வந்துடணும். புகுந்த வீட்டுக்கு போயிட்டா சம்பளம் இல்லாத வேலைக்காரியா வேலை செய்யணும். ஆனால் எப்போதுமே அந்த புகுந்த வீட்டில் உள்ளவங்க இந்த பெண்ணை விருந்தாளி போலவும் வேறு வீட்டு ஆள் போலவும் தான் பேசுவாங்க. இப்படி 2 வீடுமே சொந்தமில்லாத பெண்களின் நிலைமை நிறைய பேருக்கு இருக்கு. நீ கலங்க வேண்டாம் என் செல்லமே. அப்படி ஒரு விருந்தாளியாக, ஒரு வேலைக்காரியாக நான் உன்னை இருக்க விட மாட்டேன். உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல துணையை உனக்கு அமைச்சு தர்றேன். உனக்கான மதிப்பையும் மரியாதையும் நீ பெற்றுக்கொண்டு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழும்படி உனக்கான குடும்பத்தை சந்தோஷமானதாக நான் அமைச்சு தர்றேன். உணர்வுகளை மதிக்க தெரியாத மனிதர்களிடத்தில் நீ கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாய் இருப்பது மேலல்லவா? எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கும்படியும் நீயும் எல்லாரையும் புரிந்து அனுசரித்து நடந்து கொள்ளும்படியும் உனக்கான வாழ்க்கைக்கான வழிகாட்டலாக நான் இருப்பேன். எப்போதுமே எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீனா அது நிச்சயமாக வலியையும் வேதனையும் தான் கொடுக்கும். அதற்கு பதிலாக யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் உனக்கு நீயே செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. அடுத்தவங்க கிட்ட அதிகமாக அன்பையும் பாசத்தையும் காட்டுவதை விட அடுத்தவர்களை சரியாக புரிந்து வைப்பதுதான் எல்லா உறவுகளும் நீண்ட காலம் நிலைத்திருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். உன் வாழ்க்கையில உனக்கான விஷயங்களை நான் நடத்தி தர்றேன். நீ ஒருபோதும் எதற்காகவும் கலங்க வேண்டாம். இனிமே அன்பு காட்டி யாரும் உன்னை காயப்படுத்தவோ ஏமாற்றவோ முடியாது. ஏன்னா நீ தெளிவான புத்திசாலி பிள்ளையாக மாறிவிட்டாய்.
அது மட்டும் இல்லாம உனக்கு வழிகாட்ட இந்த சாயப்பா நானும் இருக்கேன். இனிமே நீ கலங்கவே கூடாது என் செல்லமே. நீ வரம்னு நினைச்ச சில உறவுகள் பின்னாளில் உனக்கு மிகப்பெரிய துக்கத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கலாம். யாரை கெட்டவங்கன்னு நினைச்சியோ அவங்க உனக்கு மிகப்பெரிய நல்லதையும் உதவிகரமாக செய்திருக்கலாம். ஏன்னா மனிதர்கள் எப்பவுமே மாறக்கூடியவங்க தான். நல்லவங்கன்னு நினைச்சவங்க கெட்டது செய்யறதும், கெட்டவங்க நினைச்சது நல்லது செய்யறதும் எப்போதுமே நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள் தான். மனிதர்கள் எப்போதுமே சூழ்நிலை கைதிகளாக மாறிக்கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் உண்மை.